என்ன நான் கட்டி வச்ச கோட்டை அப்படி இடிஞ்சு கிடக்க என்னப்பு இங்கே போய் அப்படி பேரா ஏய் மொட்டை அத்தா செய்வாரு என்ன வேணும் உங்களுக்கு சாப்பிட வேணுமா இல்ல இல்லை நீங்க வாங்க வாடா மொட்டை ஆமாம் எனக்கு கொடுத்துருங்க 150 ரூபா பசுக்கு வேணும் கொண்டாங்க என்ன இப்போ பழக்கம் வச்சுக்கிட்டு செலவு பண்ணிட்டு கிடக்காம ஆமாம் நான் சீட்டு காசு கட்டணும் கொண்டாங்க என்ன 150 இருந்தால் 50 குறைக்கிறீங்க என்ன இந்த வேலை என்கிட்ட வச்சுக்க கூடாது தங்கராஜ் யாரு தங்கராஜ் யாருன்னு கேட்டேன் எனக்கு 100 ரூபாய் 50 வச்சு அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கடைக்கு சார்பாகவும் நீங்கள் பரிமாண நடக்கிறது தெரிவித்துக் கொள்வது வணக்கம் 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 இன்னைக்கு எங்கே போகிறோம் கண்ணுக்கத்தமாக காவலுக்கு போகிறோம் யார் யார் போகிறோம் நான் வள்ளியம்மா தங்கராணி தோழி பொண்ணு ஆள் என்னோட சூப்பராக இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் ஒன்று மட்டும்தான் இருக்காது நீ விடியறவங்க இப்படி குடி வச்சுன்னு பார்க்க வேண்டியதேன் தங்கராஜ் வணக்கம் அப்பாட்டியா ஏடு வட்டாங்க அம்மா அழைப்போமா அம்மாவை சந்திச்சுட்டு அம்மா அப்பா என்ன சொன்னாங்களோ அது அம்மாவோட பத்திரமா ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் காவலை சொல்லலாம்னு சொல்றேன் என்ன இது என்ன ஆப்ரேஷன் அம்மா அம்மா என்ன கொச்சின் டைவர் மாதிரியா பார்க்குறீங்க சாக்லேட் சாப்பிடுறியா உடம்புல ஒன்றும் இல்லை ஏரிவேலை சேர்ந்த ராஜ்குமார் அவர்கள் நான் பாடிய பாடலை பாராட்டி 100 ஆண்டுகளுக்கு பெருமை சேர்த்த அன்பு ராஜ்குமார் சகோதரர் அவர்கள் நன்றி நன்றி எப்போ கிடந்துட்டேன் சும்மா தானே வரேன் ஒரு கடலை மிட்டாய் வாங்கி தர மாட்டேன் சரி நாளைக்கு ஆப்பூல் வாங்கிக்கிறேன் Thank you.
வணக்கம் வணக்கம் மங்களம் உண்டாகட்டும். என்ன அழகு என்ன இன்னும் ரொம்ப அழகா இருக்குது. என்ன பியூட்டி பார்லர் போய் பிடிச்சிங் கொண்டு வந்துருக்கேன். ரொம்ப நாளா பார்க்கவே இல்லை. எங்க தெரியல தெரிய வேண்டியதுதான் இனிமேல். சரிம்மா எதற்காக அழைக்கிறீர்கள்? உங்க அப்பா உங்களை அழைத்து காவல் போக சொல்லியிருக்காரு. அப்பாவே சொல்லிட்டாங்க. அப்பாவே சொல்லிட்டாரு. ஏன் அப்பா நம்மள போக சொல்லிட்டு அவரே போவாரு? அவர் அம்மா கிட்ட போவாரு. அது வரையும் சந்தோஷம். சரி அப்பாவை சொன்னா கண்டிப்பா கேட்கணும். கண்டிப்பா கேட்கணும். தாயிரு சிறந்த ஒரு கோயிலுமில்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை. அதெல்லாம் சரி. காவலுக்கு யாரா இருக்கிறோம்? நீங்க நானும் புதுசா ஒரு வேலைக்கு செய்திருக்கேன். தங்க ராணி தகான்னு இருப்பா. புதுசாவா? என்னை விட பெரிய பேரழகி. ஆமா என்னடி வரும்போது நம்ம 2 பேரும் மட்டும் வந்தோம். ஆமா அது அம்ப அப்ப அது இப்ப புதுசா வந்திருக்கலாம். தங்க ராணி. ஆமா தங்க ராணி. அவன் வேன்ல வரல, நான் தள்ளிட்டு வந்தேன். எல்லாத்தையுமே தள்ளுவேன். அப்ப எனக்கு சித்தி அவ. ஆமா சித்திதான். சரி சரி சரி. எப்படிமா இருக்கிறா பாக்குறதுக்கு? ஆளு சூப்பர்மா. ஐஸ்வர்யா ராய் மாதிரியே. ஒரு பக்கத்து அழுது ஒரு பக்கத்து அரைக்குது. என்னை நீ விட எங்க வீட்டுக்காரர் விடுவாரு. ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆமாமா நிஜமா நிஜமா உங்களை காட்டிலும் அழகா இருப்பாங்க. கண்டிப்பா அவளையும் பார்க்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க முகத்துல என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு ஒரு சந்தோஷ கலை தாண்டவ மாட்டேன்னா ஆடுமே. சங்கத்துல இருந்து சாயந்தரத்துல இருந்து ஆடும். ஏமா காதல் வந்துருச்சு அப்படின்னாலே முகத்துல வந்து ஒரு அழகாகப்பட்ட வேணும், ஒரு கருமாந்திரமும் வேணும். அப்படி எல்லாம் பேசக்கூடாது. யாரை காதலிக்கிற உண்மையை சொல்லு. என்ன 7 பேத்தையுமே காதலிக்கிறேன். என் நிஜமா 7 பேரையுமா? ஆமா. யாரா ஒரு ஆளத்தை காதலிக்கிறேன். சட்டம் கிடையாது. 40 பொண்டாட்டி வச்சிருக்கேன். 1000 தவறு செய்தாலும் வெளியே தெரியாது. நான் 2500 தவறு செஞ்சு காமிச்சு கொடுப்பேன். நானும் ஒருத்தர் ரொம்ப நாளா காதலிக்கிறேன். நீங்க சொல்லவே சொல்லாதீங்கம்மா. ஏமா வேண்டாம். நான் ரொம்ப நாளா ஒருத்தர் காதலிக்கிறேன். நீ பேசலாமா? அவரு யார் தெரியுமா? எப்படி இருப்பாரு தெரியுமா? ரொம்ப அழகா இருப்பாரு. அப்படியா? அவரை நீ பாத்தீங்கன்னு வச்சுக்கவேன், நீ காதலிச்சிருக்கலாமே நினைப்பாரு. உள்ளத வச்சு நல்லது சித்தாள் வேலைக்கு போனாலும் ஒரு முடிவு. சித்தாள் வேலைக்கு போய் கொத்தனார் கொண்டு இருக்கா பொய்யார பொத்து முதல்ல காதலை விட்டு நிற்கும் பொழுது எப்படி இருக்கு தெரியுமா? அப்படி இருக்கு. சொல்லுங்க. கொத்தனார் தூக்குண்ட கோழி காய வேண்டியதாங்க. முதல்ல பத்திரமா பார்த்துக்க. நான் இருக்கிற வேலையிலிருந்து 8 தேசம் பார்த்திருந்து என் விளக்கு காத்திருந்து மணி 7 8 ஆனவில்லும் ஊரடங்கி போனவில்லும் சூரடங்கி வேணும் என்று தோணல. நான் உண்டான ஆசைகளை உண்டான புத்தி வச்சு பின்னாடி நான் இருக்கிற வேலை
வருவா ராகதாசமா சொல்லு. அம்மா வந்திருப்பாங்க. ஆ. அம்மா ஏரிக்கல் மேல இருந்து காதல் பண்றாங்க முருகப்பெருமான். அருமையான பாட்டு, சின்னத்தாய் படத்துல. அருமையான பாட்டு. உண்மைக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாம் பாட்டு ஊன் சொல்றியாமா சொல்றியாமா சொல்லலாமா குட்டா குட்டா பாவாடை பாட்டு குறு குறு குறுக்குன்னு பார்ப்பாங்க. என்ன பாட்டுப்பா? குட்டா குட்டா பாவாடை போட்டா பெரிய கவிச்சுடர் கம்பர் நீங்க பார்க்காங்க பாருங்க சத்த நேரம். நான் இந்த மேக்கப் பண்ணி இந்த பாவாடை சட்டையை கட்டி எவ்வளவு நேரம் நான் நின்றுட்டு இந்த சம்பளத்தை வாங்கி சீட்டு காசு கட்டி யாரு சும்மா வர யாரு வேணாங்க. இன்னைக்கு காவலுக்கு போறதுக்கு முன்னால ஏன் மனசோட ஆசையெல்லாம் கூட சொல்லாம காதெல்லாம் கொண்டு ஒதுக்கிடுவோம். யாரை மதிக்கணும்? நம்மளுடைய தாய் தப்பனை தான் மதிக்கணும். சரியா? ராமதாஸ் மாமா இதெல்லாம் காதல் பண்றமே காகித படம் மதிச்சாலும் நானும் சின்ன பிள்ளை தானே எனக்கும் ஒரு காதல் வரும்ல என்னுடைய காதலை சொல்ல நீங்க ஏற்றுக்கணும் தெரியும்
ஐயா பற்றி பாடுவோமா? போட்டாங்கல்ல. இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், அவர் போல ஊர் சொல்ல வேண்டும் சொல்லியிருக்காங்கல்ல. நம்ம என்ன தலைக்கு போறோம்? சம்பாதிச்சு ஒத்த ரூபா கூட நமக்கு சுடுகாட்டு வர. அந்த வானத்தை போல மனம் படைச்சு மன்னவனே, பனி துளிய போல குணப்படைச்சு தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? எங்க மன்னர் பேரு. சாத்தூர் செல்வி பிஜே அவர்களின் பாடலை பாராட்டி 100 ரூபாய் அன்பற்றுள்ளார்கள். அன்பற்ற அன்புள்ளதுக்கு நீங்கள் சார்பான ரீதியில் வணக்கம். காஞ்சிரம் சங்கர் அவர்கள் இந்த பாடலை பாராட்டி எனக்கு 50 ரூபாய் அன்பற்றுள்ளார்கள். இரவிய மங்கலம் கேட்டேன் வின்சென்டா காது கொஞ்சம் மந்தம் சார்பாக வணக்கம் வணக்கம் வணக்கம். Allah
கூட விடுறேன் இல்லையா காலம் போடுறான்னு உத்துக்கிட்டு பாருங்க இதை கூட நானும் ரொம்ப முண்டையா நல்லா இருக்கலாமாமா பெட்டிக்காக விளக்க மாதிரி பிஞ்சு பொழுதுசாமி கழுத்துள்ள சேலையை கட்டினா கூட பொம்பளை பார்ப்பாண்டா பெண்ணுக்கு அழகு பாரியா மூக்கு முடியும் முன்னால தவறுமா நல்லா இருக்கு அடே என்னடி இந்த சட்டை எங்கடி தாச்சு எவ்வளவு வீட்டா இருக்கு கொத்தனா இருக்கா நல்லா தூக்கிட்டு வச்சிருப்பாரு குண்டமான ஊரா முண்டை இவனுக்கு ஏதோ இந்த புண்டு முன்னால இருக்கு முன்னால எப்படி இருக்கு தொழிலுக்கு நறுக்கு தூக்கிட்டு இருக்குமே தொழிலுக்கு நீ தொழிலை பத்தி பேசுற நீ எப்படி தெரியுமா என்ன உன்னை பாக்குறப்ப ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு உழுகவே தெரியாத முண்டைக்கு ஏக்கர் கணக்கா வயக்காடு வந்து என்ன பண்ணியா கலப்பை இருக்கு கொழுவுல இருக்கும் அந்த கொழுவு அது பேர் நாக்குன்றாங்க அதை வச்சு ஓட்டிட மாட்டோமா நீட்டு நாக்கு தாண்டா உனக்கு வரும் எங்க தங்குற ஒரு நாளைக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க மாமனுக்கு உனக்கு வாடிக்கை வச்சுக்கிறோம் எதுக்கு வேணாம் நீ வாய்ப்பு கொடுத்துட்டு வாய் வைக்கிறப்ப செட்டு பிள்ளைங்க உனக்கு ஆள் தேவைப்பட்ட மதுரை தத்துநெறிக்கு போ பழசு வட்ட பூரா அங்கதான் கிடக்கு எங்க தங்குற மதுரை இல்லையா 7ஆம் நம்பர் ரூம்ல அப்பா கண்டிப்பா வரேன் அதுக்கு கணக்கு பாக்குறாரு ராமதாசா அவர் கணக்கு பாப்பாரு நீ தானே ஆள் பாப்ப சீட்டு போடுவா அப்படி போடு அப்ப வாரண்டி ஒரு நாளைக்கு வாரண்டி தொட்டு பேசாதயா போய் பொம்பளை தொட்டு பேசினா எனக்கு பிடிக்காது வழக்கமா பிஞ்சோ எல்லாத்துக்கும் மச்சம் இங்க இருக்கு உனக்கு என்ன அடவு கீழே உள்ள இருக்கு வேணுமா அந்த மச்சம் பெரிய மச்சம் அங்க கொடுத்துரு மாமா பெட்டிக்காரே நல்லா இருக்கீங்களா இருக்கவா நீ இருக்கிற அக்கல ஏன்னா வர்ற பூரா தெரியலங்கன்னா இப்ப யாருக்கு உனக்கு ஒரு விஷயம் தெரியாது தெரியும் நீ மிருதங்கர் ஜெயராஜ் வச்சிருக்கேன் எடுத்த உடனே நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொல்றால நம்பவே கூடாது அவனும் நல்லா இல்லையா அவனே வந்த உடனே தூங்கிடுவாங்க ஜெயராஜன்னா அவன் வேணாம் நமக்கு சுத்தப்பட்டு வர மாட்டேன் மதன் ராசு அவன் வேணாம் ஆத்தடி கும்பிடுறியா மதன் ராசு ராமதாசு ஜெயராஜ் பூரா ஒரு ராசாதான் இருக்கு சங்கத்துல என்ன அவனத்துக்கு ராசனாலதான் பொழப்பு ஓடிக்கிருக்கு நீங்க எல்லாம் காட்டுக்கு வரீங்களா காவலுக்கு நீங்க யாரும் காவலுக்கு வரீங்களா நீ வரியா எதுக்கு ஃபேஸ் கட்டு சரியில்லையே ஒரு டைப்பால உட்காந்துருக்க அப்படி ஆளுல கூட்டிட்டு போறேன் செம்மனுக்கு வந்துருவேன் எதுக்கு இப்படி ஆளுல கூட்டாதாங்க 2 வருஷம் தூங்கிடுவா மனுஷன் இப்ப உள்ள ஆளுகளை யாரு வேலை செய்யறா புள்ள மூடிய மோந்து வந்தாலும் 3 நாளைக்கு எதிர்க்க மாட்டேங்கிறாங்க ஏன் தோழி பாடி கண்டார ஓடி தோழிமா நீ தூங்க இல்லையப்பா சூப்பரா என்கிட்ட வந்தா கூட ஏதோ பிரயோஜனமா இருக்கு இங்க ஒரு மயிருக்கு தம்பி வேணும் ஆளத்தியா உனக்கு தம்பி மாமா சரியா சூப்பரா இருக்கு சூப்பர் தெரிஞ்சு எடுத்து விளையாட்டு சாமானா ஆமா சரி சும்மா இருக்கு நானே கொண்டாட்டிக்கிட்டே இருக்கேன் ராமதாஸ் மாமா பத்தி என்ன பொம்பளை என்ன கொண்டாட்டு லம்பாடி மண்டபம் தெரியக்கூடாது யாரு பெண்கள்னா அச்சம் மனம் நான் பயிர் பைப்பு ஒண்ணுகிட்ட தான் இருக்கு தண்ணி வராது திரும்பி விடு இது அடி வராது சரி ஆள் நல்லா சூப்பரா இருக்க ஆனா இருந்தாலும் மனசுல ஒரு கவலையெல்லாம் இருக்கு போல என்ன கவலை சொல்லு எந்த ஒரு பெண்ணுமே வெளியே சிரிச்சு பேசுறான்னு நம்ம அசால்ட் அனுப்பலாம் அவன் மனசுக்குள்ளதான் 1000 கவலை இருக்கும் சரி நான் பார்க்க சின்ன பிள்ளை மாதிரி தெரியல ஆனா சத்தியமா சொல்லு எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு கல்யாணம் ஆகலையா லவ் மேரேஜ் தாலியை காணா முதல்ல பார்த்துக்கிட்டோம் ஆனா ஒரே ஒரு வருத்தம் என்ன அர்த்தம் கணவர் இருந்து என்ன புண்ணியம் என்ன புண்ணியம் எந்த ஒரு பெண்ணுமே முதல்ல கர்ப்பமானா தான் கணவர்கிட்ட தான் சொல்லுவோம் ஆமா நான் இப்ப 3 மாசமா இருக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நான் உனக்கு சிக்கியாக போறேன்னா ஆனா என்ன புண்ணியம் மாசமா இருக்கிற விஷயத்தை என் புருஷன்கிட்ட சொல்லலாம் தவியா தவிக்கிறேன் நீ உன் புருஷன் பக்கத்துல தானே இருக்கிறாரு இல்லடி ஏன் என் புருஷன் வெளிநாடு போய் 8 வருஷம் ஆச்சு அப்ப நீ எப்படி 3 மாசம் முழுவாங்க இருக்கு என் புருஷனே நொட்டத்தை பக்கத்துல ஆம்பளை இல்லையா என்னைக்கு வெளிநாடு பிள்ளை நான் பிரெக்னென்ட் பொம்பளையா பூலா தெரியாது என் பாலிசி உனக்கு புரியாது என்ன பாலிசு நீ எந்த ஊருக்காரி புதுக்கோட்டையில இருந்து மதுரை சங்கத்துக்கு நாடத்துக்கு வர்றீங்க ஆமா டெய்லி பஸ்ல போயிட்டு வரேன் டெய்லி ஒரே பஸ்லயா போறேன் இல்ல வேற பஸ்ல போறேன் ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் பஸ்ல போறேன் ஒரு நாளைக்கு பிரைவேட் பஸ்ல போறேன் உன் தேவை என்ன எப்பனாலும் டயத்துக்கு சங்கத்துக்கு வந்தாலும் எந்த பஸ்னாலும் பிடிச்சு வந்துடுறேன் அதே போலதான் என் பாலிசி எனக்கு எப்படியாவது பிள்ளை நிக்கணும் அது எவனுக்கு நின்று அண்ணன் டெய்லி ஒரு புருஷன் பண்ணலாம்
நம்பிராஜ மாமா இருக்காரு ஆமா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆமா வேலையை சரியா செய்யணும் இல்லைன்னா வேலையை விட்டு நீக்கிடுவாரு இந்த அழகான வனத்துக்குள்ள போகணும்னா சில கட்டுப்பாடு இருக்கு என்ன முதல்ல என்ன கட்டுப்பாடு தெரியுமா என்ன கட்டுப்பாடு வயசுக்கு வந்த பெண்கள் மட்டும்தான் இந்த காட்டுக்குள்ள போகணும் ஐயோ ஐயோ இப்ப தானே ஞாபகப்படுத்துற வயசுக்கே நான் வரலையே வயசுக்கே வரல அப்புறம் உன்னை எப்படி காட்டுக்குள்ள கூட்டி போறது நான் எப்படி போறது ஐடியா சொல்லி பார்ப்போம் ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் நான் உன்னைய 2 நாள் வயசுக்கு வைக்கிறேன் எப்படி மாத்திரை மருந்துலாம் சாப்பிட வேணாம் உங்க வீட்டுல ஆடு மாடுலாம் வளர்க்குறீங்க எத்தனை மாடு இருக்கு 4 மாடு இருக்கா அப்படி வயசுக்கு வந்த மாதிரி என்ன மாடு இருந்தா வயசுக்கு வந்துருவாங்க மாடுக்கு உனக்கு சம்மந்தம் இல்ல மாடு கிட்ட முளைக்குச்சி இருக்குல்ல முளைக்குச்சி இருக்கு என்ன சும்மா வெள்ளி ஆளு பல்கா இருக்கிற பல்கா இருக்குன்னு ஏமாந்துறாத பார்க்கும்போது கோயில் கணக்கப்படுத்துற கனகா மாதிரியே இருக்கு இல்லையா கனகா நினைச்சு கணக்கு பண்ண நினைக்காது நீ கணக்கு பண்றவங்களுக்கு உனக்கே ஆசை வரும்னா இங்க பாக்குறீங்க சொல்லியே ஆகுவேன் 10 பைசா பேசணும் ஏன் அங்க என்ன வேட்டிக்குள்ள கிடக்கும் அது என்கிட்டயும் கிடக்கும் போட்டிருக்கேன் உள்பாடு நான் தூக்குன மாதிரி நீ உன்னோட வச்சுக்க நான் எப்படி சொல்றேனோ அதே மாதிரி ஆக்ஷன் கொடுக்கணும் அந்த அம்மா எப்படி கொண்டாட்டுவாங்க அந்த மாதிரி கொண்டாட்டம் எங்க நான் கொண்டாட்டுற பெரிய ஆளு நீ சும்மா மட்டும் அம்மிங் மட்டும் விடு நான் கொண்டாட்டுறேன் அம்மிங் எப்படி கொடுக்க தெரியாதா அம்மிங் கொடுக்க தெரியாம இருக்க நான் ஒரு அம்மிங் கொடுக்கவா எப்படி சிம் 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 நான் எப்படி பாடுறேன்னா அதே மாதிரி பாடணும் என்ன பாட்டுக்கு இந்த பாண்டியனாலே அறிய பள்ளி கூட போகலாமா யாருப்பா இப்படி பள்ளிக்கூட சாய் வாங்கிட்டு வந்துருவோம் என்னை பார்க்கும்போது செக்ஸ் முடாது அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா சொல்லி சொல்லி கேட்கலாமா மனசை சுத்த விட்டு பார்க்கலாமா எல்லோருக்கும் நல்ல பாடம் சொல்லாமலே செய்யும் பாடம் மைனாவே 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 பள்ளி கூட போகலாமா அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா சொல்லி சொல்லி கேட்கலாமா மனசை சுத்த விட்டு பார்க்கலாமா எல்லோருக்கும் நல்ல பாடம் சொல்லாமலே செய்யும் பாடம் மைனாவே 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 பள்ளிக்கூடம் போகலாமா அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா
அம்மா வந்து அடக்கொடக்கமா இருக்கணும். அம்மா நீ கண்ணி தொட்டு நானும் இந்த அழகா பெண்கள்னா அடக்கொடுக்கமா இருக்கணும். அடக்கொடுக்கணும் இப்ப சுடுவாட்டு தான் பார்க்கணும். இப்படி வரக்கூடாது சரியா? நிலத்துல பாதம் வைக்கிறது தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு நடக்கணும். அப்படி இருந்தா யாரு வந்துட்டு போனாங்களே நமக்கு தெரியாது. மூதேவி இப்படிலாம் பேசக்கூடாது. சரிம்மா. உன் பேர் என்ன? என் பேரா குனிஞ்சு ஊத்தும் குருவம்மா. உங்க அம்மா பேரு? அம்மா பேரு படுக்க குத்து பார்வதி. அப்பா பேரு? அப்பா பேரு நிமிந்து குத்து நீலமேகம். அண்ணன் பேரு? அவள குத்து அகிலாண்டேஸ்வரன். தம்பி பேரு? தர குத்து தாண்டவராயன். உங்க குடும்பத்துல யாருமே உருப்படியான பேரு இல்ல? இருக்கு. யாரு? இவங்க என் சொந்தக்காரங்களா? இவங்களாமா? ஆமா. எப்படி? அவர் மாட்டிக்கிறாம குத்துற மகனு. இது ராத்திரி குத்து ராமதாசு. அது சென்று குத்து ஜெயராசு. இது குருட்டு குத்து கூலுச்சாமி. இது ராத்திரி குத்து ராதாச்செல்வி. அவர் அகல குத்து ஐயனார். எங்கப்பா உச்சி மிட்டாய் புகழ். அப்படிலாம் இருக்க கூடாது. ஆமா. உனக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். நீங்க பார்த்து எப்படி வச்சாலும் சரிதாம்மா. உன்னை பார்க்கும் பொழுது அப்படியே நம்ம காஞ்சி காமாட்சி ஒன்று இருக்கு. ஐயோ எனக்கு இதை காணாம எப்படிமா? இது கரும்பு. உண்மையே ரொம்ப அழகா இருக்கு. நானும் உலகத்துல எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன். ஆமா. இவனே என்னுடைய உயிர் தோழி. இவ வீட்டுல நாம மயிர் தோழியா? மதிப்புக்குரிய தோழி. இவ்வளவு அழகா இருக்கிற பெண்கள் கூட வரும் பொழுது நான் கொஞ்சமாவது அழகான தானே ஒரு லைட்டுக்குருவேன். எல்லார்கிட்ட இதுதான் சொல்றியாங்க? இல்லம்மா, யார் சொன்னா? பார்த்துட்டு தானே இருக்கிறேன். இருக்கட்டும், இருந்தாலும் எல்லாரும் நம்மளுக்கு வேணும். கலை குடும்பம் சொல்லியிருக்கிறாங்கல்ல. கண்டிப்பா. அதனால அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா நம்மளை காட்டுக்குள்ள போய் குப்புற பட்டு தூங்க சொன்னாங்க. திறமையை காட்டிக்கொண்டு காவல் இருப்ப சொல்லியிருக்கிறேன். ஆமாம்மா. அப்பா சொல்ல திட்டக்கூடாது. தாய் சிறந்ததொரு கோயிலே தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை. நீ ஒருத்தி தான் நீ சரியா சொல்ற. ஆமாங்க. அந்த காலத்துல பேசிக்கிட்டே நந்தாண்டு ராதாச்செல்வி அங்க வர குளத்துல தண்ணி வாடிட்டு முண்டமா குடிப்போம். வேற ஏதாவது கிடைச்சிருவேன்.
இடத்துக்கு வந்தோடனே என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி இருக்கு. உன் மனசு எப்படி இருக்கு? என் மனசு புது ஜாக்கெட் ரொம்ப டைட்டா இருக்கு. அது போட போட சந்தோஷமா இருக்கு. வந்தோடனே கால் பண்ணா நல்லா இருக்குமா? விளையாடுமா? மனோரஞ்சனி அவர்கள் மச்சான பாத்தீங்களா என்ற பாடலை பாடிச்சு 100 ரூபாய் என்பது சொல்ல அதே மச்சான எங்கிட்டு கிடக்குறாரு மச்சான் வெளியே போயிருக்காருமா. ஆமாடி. அதுக்கு முன்னாடி இடத்துக்கு வந்தோடனே மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்றது சொல்லலாம்ல. அது வரைக்கும் பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கு. ஆனா அதற்கு முன்பாக நீ புதுசா வந்திருக்கிற. உனக்கு என்னென்ன விளையாட்டு தெரியும்? எனக்கா பிடிச்சுக்கிட்டே அடிக்க தெரியும், அடிச்சுக்கிட்டே பிடிக்க தெரியும், விழுந்துக்கிட்டே அடிக்க தெரியும். ஏய் 4 வகை விளையாட்டு இருக்குல்ல, ஒண்ணு அடிச்சு விளையாடு. ஆனா உனக்கு எல்லா விளையாட்டுமே தெரியுது. எந்த விளையாட்டு வேணாம், ஆனா எல்லா விளையாட்டு அழிச்சு போடுறாங்க. ஆமா அம்மா நான் ஒரு புதுசா விளையாட்டு என்ன விளையாட்டு? பெண்களா 3 பேரும் சேர்ந்து இருக்கோம். 3 பேரும் பிள்ளை பத்து விளையாடுவோமா? நான் ஏற்கனவே பெற்றுட்டேன். ஓகேவா? வேற விளையாட்டு சொல்லு. அப்ப பின்னாடியே கம்மா இருக்கு. கம்மாக்குள்ள இறங்கி மண்ணை குமிச்சு ஒண்ணுக்கு பேசி ஒன்றுவேன். அப்படிலாம் பேசக்கூடாது. பிள்ளை விளையாட்ட போச்சா? அதுக்கெல்லாம் திருமணம் ஆகணும். அப்புறம் தான் புருஷனுக்கா கொஞ்சம் ஏன் இப்படி பேசுற? எக்கச்சக்கமா இருக்கா? எக்கச்சக்கமா அப்படிலாம் இருக்க கூடாது. சரியா? சரி. ஆமா, அவர் கூட மஞ்சள் சக்கா போட்டு முருகமா வாசிப்பாரு. அடே இவன் எங்க அண்ணனை காதலிக்கிறா, நீ யாரை காதலிக்கிற? எனக்கு புருஷனே வேணாம். ஏம்மா உள்ள மோசக்காரங்க அப்படிலாம் பேசாத. இல்லம்மா, நல்லதே மாதிரியே திருப்பி. ஆனா எனக்கு துரோகம் பண்றேன். போலீஸ் சொல்லி ஏற்பாடு பண்ணுவேன். உனக்கு நான் நல்ல மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கிறேன். ஏன் கல்யாணம் பண்ணலாம் கண்ட ரெண்டு கொடுமையெல்லாம் பண்ண சொல்றாங்க. என்ன கொடுமை? எந்த ஒரு பெண்ணுமே பண்ணக்கூடாத வேலையை சொல்றாங்க. அப்படி என்ன வேலைடி? ஒரு மாமியாருக்கு துணி நேரி துவச்சு கூட போடணும், கையால கூட அமைக்கணும், காட்டுல போய் வயக்காட்டு வேலை கூட பார்க்கலாம். இதெல்லாம் பெண்கள் செய்யணும். ஆனா எந்த பெண்ணுமே செய்யக்கூடாத வேலையை என்னை மட்டும் செய்ய சொல்ல. என்ன உனக்கு கஷ்டமான வேலை பார்க்க சொல்லிருக்காங்க? அவங்க சொல்றாங்க கல்யாணம் பண்ணிட்டா சாகம் தொட்டிக்கும் ஒரே புருஷன்கிட்ட தான் இருக்கணும்ன்றாங்க. இது உனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். எப்படி ஒரே மசாலா கட்டி அப்படிலாம் பேசக்கூடாது. சரி, அப்ப அந்த ஊர்லயே இருந்து அஞ்சவே இல்லை. ஏய் நீங்க எல்லாம் காதலிக்கிறீங்க, நானும் ஒருத்தர் ரொம்ப நாளா காதலிக்கிறேன். யார் அந்த அதிர்ஷ்டசாலி? எப்படி இருப்பாரு தெரியுமா? நல்லா இருப்பாரு, ரொம்ப அழகா இருப்பாரு. அழகா. தினமும் ராத்திரி தூங்கவே விட மாட்டாரு. ஏன் பார்க்க கொஞ்சம் நோண்டிக்கிட்டே இருக்காரு? ஏய்
தூங்கும்போது கண்ணுல வந்துரு. மாத்திரை போட்டு பார்த்து தூக்க முடியாம எழுந்திரிச்சிரு. சுச்சோ நல்லா சிகப்பா இருக்கு. ஏன் பெயிண்ட் வச்சு அடிச்சாங்களா? உயரமா இருக்காது. யூரியா போட்டு வளர்த்துருப்பாங்க. பட்டை அடிச்சிருப்பாரு. சரக்கு வேற முன்னூறு தொட்டு பட்டறைக்கு தப்பு இல்லை. கையில அப்படி பிடிச்சிட்டு இருப்பாரு. நெடுக்க பார்த்தா யாருன்னா பிடிக்கிறாமா? மேல பிடிச்சிட்டு இருப்பாரு. வேலை இல்லாம பிடிக்கிட்டு பிடிங்க. சரி, நான் இன்னொரு வேலை சொல்லவா? அவருக்கு காலு கீழே ஒரு பாம்பு இருக்கும். நான் நம்ப மாட்டேன். சீ, எதுக்கு பாம்பை பார்த்து பயப்படுறேன்? எத்தனையோ பாம்பை பார்த்தேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா. காலுக்கு கீழே பாம்பு இருந்துச்சா இல்ல கவுண்டுக்குள்ள இருந்துச்சா? காலு கீழே பாம்பு இருக்கும். மயில் மேல உட்கார்ந்துருப்பாரு. போட்டு சேவல் இருக்கும். அடிக்கிட்டு இருக்காரு. இது எனக்கு தெரியாதா? காயாவில் பொருளாக்கிற மாதிரி இருப்பேன். பொருட்டா கடை மாறி போட்டு 30 அடி அடிச்சாலும் கீழே இருக்காது. அடி 2 மூணு குதிரை. ஐயோ, அவர் இல்ல. நான் காதலிக்கிறது நம்ம குலக்கடவுள் முருகப்பெருமான். என்ன கொலக்கட்டை? குலக்கடவுளா? இங்க இருந்தே இருக்காது. குலக்கடவுள் முருகப்பெருமான். நான் ஒண்ணு சொன்னேன். சொல்லு. கோச்சுக்கிற மாட்டேங்குது. மாட்டேன். இடத்துக்கு தலைவியம்மா நீங்க. ஆமா. நாங்க வேலைக்கார பண்ணிட்டு ஆமா. நீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நானும் இவனும் வந்து இந்த இடத்துல நடந்து பார்த்தோம். அது உங்க கடமை. ஏன் தெரியுமா? சின்ன சின்ன முள்ளு கூட ஒரு காலில் குத்தக்கூடாது. நீங்க நடந்து வர பாதையவே நானும் இவ்வளவு சுத்தம் பண்ணிக்கிறோமே. நீங்க இனி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போறது வாழ்க்கை. வாழ்க்கையா எப்படி இருக்கணும்? அதனால ஒரு நாளைக்கு உங்க புருஷனை என்கிட்ட விடுங்க. விளக்கமா புரிஞ்சு போயிடும். அப்படிலாம் பேசக்கூடாது. இந்த விஷயத்துல வந்து அப்படிலாம் வரக்கூடாது. நீ யாரும் நான் யாரும் போயிடும். சிச்சு தேடுமா? தேடுவா மச்சான் தேடுவா.
சும்மா 2 ஆட்டம் வரணும். ஆமா எனக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. இல்ல நீங்க வந்து எப்பேற்பட்ட ஆளுங்க ஆடி போறீங்க. ஆமா இல்ல சரி எல்லாம் எனக்கு நம்ம ஆசைக்கிறேன். உடனே குண்டமல்லி வாழ பிடிக்கிற வந்தவள்ளி சில சமயம் தலைக்கணம் பிடித்தவர்கள் கூட வரக்கூடிய யாரும் இருந்தாலும் சரி பக்க மரியாதை கொடுத்து சரி வரவேற்பு கொடுங்க. விருதுக்காரு ஏன் நம்ம ரூம்ல ஒரு டவுசர் கொஞ்சம் எடுத்துப்போம். நிறைய பேர் டவுசர் கிடைக்கும்.